மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்தி குறித்து பார்க்கலாம். இலங்கை வரலாறுல அடிக்கடி கேள்விப்படுற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீசார் சாமானிய மனிதர்களை சித்திரவதைப்படுத்தி கொடுமைப்படுத்துகிற சம்பவங்கள் தான். ஆனா என்ன கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீசாரை சித்திரவதைப்படுத்திய கொடுமை, நடு ரோட்ல புரட்டி போட்டு அடித்து வெளுத்து வாங்கிய சினிமா பாணியிலான சம்பவம் பதிவானது மட்டுமல்லாம இதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பையும் வழங்கியிருக்கு. இந்த சம்பவம் குறித்த விடயங்கள் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. குறித்த சம்பவம் எங்க நடந்த, யாருக்கு எதிராக நடந்த, யார் இதுல சம்பந்தப்பட்டாங்க, இதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பு தான் என்ன அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் நாங்க இந்த காணொலியில பார்க்க போறோம். எஸ்ஐ சதுரங்க திசாநாயக்க அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு போலீஸ் அதிகாரி தான் இந்த கொடுமைக்கு ஆளாகி இருக்காரு. சதுரங்க 2014ஆம் ஆண்டு போலீஸ் சேவையில இணைகிறாரு. 2022ஆம் ஆண்டு கம்பஹா பிரதேசத்துல போலீஸ் நிலையத்துல ஒரு எஸ்ஐயாக கடமை புரிந்துட்டு வர சந்தர்ப்பத்துல 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அளவுல விடுமுறையில வீட்டுக்கு வராரு. விடுமுறையை முடித்துட்டு மீண்டும் பணியில சேருவதற்காக பணிக்கிற இந்த சூழல்ல நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சொந்த வாகனம் இருக்குதானே, எதுக்கு நீ பஸ்ல போய் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக நண்பரையும் ஏற்றுக்கொண்டு இவங்க கம்பஹாவை நோக்கி பயணிக்கிறாங்க. இந்த சூழல்ல வரக்காப்புல பிரதேசத்தை அண்மிக்கிற சூழல் அன்மிக்கின்ற போதுதான் பின்புறமாக ஒரு சொகுசு ஜீப் வண்டியில வந்தவங்க வழிகட்டு ஹோன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல வழி கொடுப்பதற்கான எந்த சாத்தியப்பாடும் இல்லை என்பதனால அப்படியே இவங்க பயணிச்ச வாகனம் முன்னோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது. அதிரடியாக ஹோன் அடிச்சு கொண்டே குறித்த வாகனத்தை குறுக்கே மறித்து பிரதான வீதி என்பதை கூட பொருட்படுத்தாம அந்த ஜிப் வண்டி நிறுத்தி அந்த ஜிப்ல இருந்து முதலாவது இறங்கி வர்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாரவில போலீஸ் நிலையத்தினுடைய டிராபிக் போலீஸ் ஓவைசி ஐபி கஜநாயக்க உடனடியாக இறங்கி எஸ்ஐ சதுரங்கனுடைய பக்கமாக நான் ஐபி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதிகார துணியில மிரட்டி அடின்னு அடிச்சிருக்கிறாரு. ஜிப்ல இருந்த மற்ற 2 ஐபி போலீஸ் அதிகாரிகள் இறங்கி எஸ்ஐ சதுரங்க மற்றும் அவருடைய நண்பர்களை அடின்னு அடிச்சு பாதையோரமாக படுக்க வைத்து உருட்டி புரட்டி சினிமா பாணியில மிக பயங்கரமான தாக்குதல் நடத்தி அப்படியே விட்டுட்டு பயணிச்சாங்க. குறித்த பிரதான வீதி அப்படின்றதுனால சன நெரிசலும் அதிகமாகி போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகி அனைவரும் என்னடா சினிமாக்காவுடைய ஒரு படக்காட்சி எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு தான் அந்த காட்சிகள் பதிவாகி இருந்தது. இவ்வளவு தூரம் இந்த ஒரு விஷயத்தை பொருட்படுத்தாம ஆவேசம் கொண்டு ஆர்ப்பரித்து இந்த குறித்த 3 போலீசார்களும் எதற்காக அடிச்சு வெளுத்து வாங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதானமாக அவங்க இருந்தில்லை, நல்ல தண்ணியில இருந்திருக்காங்க. ஒரு திருமண வைபவத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. திருமண வைபவம் அப்படின்னு சொல்லவா வேணும், நல்லா உண்டிருப்பாங்க, கூடவே நல்லா குடிச்சிருப்பாங்க. அந்த வெறியில வந்துதான் பாதையில வழி தரல அப்படின்ற ஒரு ஆக்ரோஷத்துல தானமுறை எஸ்ஐ என்று சொல்லி அந்த சதுரங்க சொல்லியிருக்கிறார். அதை கூட பொருட்படுத்தாம அதுக்கு மேல என்ன ஐபி அப்படின்னு சொல்லித்தான் போட்டு வெளுவெளுன்னு வெளுத்துட்டு பயணிச்சிருக்கிறாங்க. உடனடியாக சதுரங்கைய வைத்தியசாலையில அனுமதிச்சாங்க. 3 நாட்கள் சிகிச்சை பெற்றாங்க. உடனடியாக ஏதோ ஒரு வகையில வரக்காப்புல போலீசாருக்கு தகவல் சொல்லி குறித்த 3 போலீஸ் அதிகாரிகளையும் கைது செஞ்சாங்க. கைது செஞ்சவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக விடுதலையும் செஞ்சு முடிச்சாங்க. இதுக்கு மேல இவர்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கல. 3 தினங்களுக்கு பின்னால சதுரங்க வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா அவருக்கு முதலாவது அதிர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனடியாக வரக்காப்புல போலீசாரே சதுரங்கையை கைது செய்து நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தினாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர் அதிகாரிகளை மதிக்கல, அவர்களுக்கு இடையூறு விளைவித்தார் அப்படின்ற குற்றச்சாட்டுல தான் இவர் கைது செய்யப்பட்டு பிணையில விடுதலையானாரு. இதுக்கு மேல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் சேவையாற்றிய அந்த போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரியாக இருந்த ஏஎஸ்பி துசித்த இவருடைய பணி இடைநீக்கத்தை அறிவிச்சிருந்தாரு. என்னடா ரோட்ல அடி வாங்கியாச்சு, உருட்டி அடிச்சாச்சு, காயங்களோட குற்றுயிராய் கொலையுயிராய் வைத்தியசாலைக்கு போயாச்சு, அங்க 3 நாள் இருந்து வீட்டுக்கு வந்த உடனே கைது செஞ்சு மீண்டும் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு பிணையில விடுதலை செஞ்சாங்க. சரி பரவாயில்லடா அப்படின்னு சொன்னா, தான் வேலை செஞ்ச போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி ஏஎஸ்பி துசித்த நம்மளை பணி நீக்கம் செஞ்சிட்டாரே அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஆதங்கமும் மன உளைச்சலும் இருந்தது. 2024ஆம் ஆண்டாகும் பொழுது உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு எஃப்ஆர் வழக்கை தாக்கல் செஞ்சாரு. தான் பாதிக்கப்பட்டவன், அனாவசியமா அடிச்சாங்க மட்டுமல்ல கைது செய்தாங்க, அதுபோக தனது பணியை இப்போது இடைநிறுத்தி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஆர் வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாரு. இந்த ஒரு வழக்கை நீதிபதி நவாஸ் அவங்களுடைய தலைமையின் கீழ் 3 நீதிபதிகள் கொண்ட குழாம் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவுல இதை வாதத்துக்கு எடுத்துக்கொண்டாங்க. இதனுடைய பிரதிவாதிகளாக சதுரங்க யாரை பேரிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது இறங்கி நான் ஐபி அப்படின்னு சொல்லி அதிகார துணையில பேசி அடிச்சார் இல்லையா, மாரவன போலீஸ் நிலையத்தினுடைய டிராபிக் பிரிவினுடைய கஜநாயக்க
முதலாவது பிரதிவாதியாகவும், இரண்டாவது பிரதிவாதியாக HTRG சமந்த என்று சொல்லப்படுகின்ற போலீஸ் அதிகாரி. மூணாவது பிரதிவாதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல சேவையாற்றி வந்த IP நிலான் பிரசங்க. இவருடைய பணி இடைநீக்கம் செய்த இவருடைய மேல் அதிகாரி ASP துஷித்த ஆகியோரை தான் இவர் பிரதிவாதியாக மனுவில் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த பிரதிவாதிகள் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் என்ன வாதத்தை முன்வைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த சம்பவம் நடக்கின்ற பொழுதோ சிவில் ஆடையில இருந்தாங்களே தவிர சேவையில இருக்கல. இது ஒரு தனிப்பட்ட விவகாரம். இதை FR வழக்கின் கீழ் இந்த வழக்கை கொண்டு நடத்த முடியாது அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைச்சாங்க. நீதிமன்றம் அந்த ஒரு வாதத்தை ஏற்றுக்கொள்ளல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒரு விஷயம் சேவையில் இருக்கும்போதா இல்லையா என்றெல்லாம் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. சட்டம் ஒழுங்க பாதுகாக்க வேண்டியவங்களை இந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி அவங்களுடைய வாதத்தை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளல. குறித்த விசாரணையில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர் அதிகாரிகள் போதையில குறித்த சத்துரங்கையனுடைய வாகனத்தை வழிமறைத்து பிரதான வீதியில போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில நிறுத்தி சத்துரங்க மீது பயங்கரமான தாக்குதலை நடத்தியது மட்டுமல்லாம கீழே இழுத்து நிலத்துல புரட்டி அடித்த அனைத்து காட்சிகளுமே CCTV காணொளிகளை பதிவு செய்யப்பட்ட அனைத்து விடயங்களையும் கண்டறிந்து ஒரு அரசு அதிகாரிகளாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவங்க இப்படியான ஒரு விஷயத்தை செய்தது தவறு அப்படின்ற ஒரு விஷயத்தினால இவருடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு நீதிபதிகள் குழாம் வந்ததுக்கு இணங்க அதிரடியாக நீதிமன்றம் என்ன வகையான தீர்ப்பை வழங்கிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக இந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட 3 IPகளும் சொந்த பணத்திலிருந்து தலா 5 லட்சம் வீதம் 15 லட்சம் பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரிக்கு நட்டுகீடாக வழங்கணும் அப்படின்றதோட எந்த ஒரு விசாரணையை மேற்கொள்ளாம குறித்த போலீஸ் அதிகாரியை பணி இடைநீக்கம் செய்த அந்த உயர் அதிகாரி ASP துஷித் அவருடைய சொந்த பணத்திலிருந்து 50,000 நட்டஈடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் உண்மையிலே குறித்த போலீஸ் அதிகாரி தாக்குதலுக்கு இலக்கானது மட்டுமல்லாம கைது செய்யப்பட்டது, அதுபோக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டது அனைத்துமே இவருடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாதது மிகப்பெரிய ஒரு பாரபட்சம் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நீதிபதிகள் குறிப்பிட்டதோட இந்த ஒரு தீர்ப்பையும் அதிரடியாக வழங்கி வச்சாங்க. 2022ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் சொல்லி ரொம்ப பொறுமையாக இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்ததன் காரணமாக சட்டம் அனைவருக்கும் சமம், பதவி, பட்டம், அதிகாரம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ற வகையில தான் இப்போது பாதிக்கப்பட்ட சத்துரங்க அவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான ஒரு மாற்றமும் அதற்கான சூழ்நிலையும் கனிஞ்சிருக்கு என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். சட்டம் ஒழுங்க பாதுகாக்க வேண்டியவங்க, பாதை ஒழுங்க பாதுகாக்க வேண்டியவங்க, சக மனிதர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியவங்க போதையில அதிகார திமிரில் சண்டித்தனம் காட்டி சக அதிகாரிய நானும் ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லியும் பணிக்கு போகின்ற சூழ்நிலையில பாதையில வழி தரல அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக புரட்டி போட்டு அடித்து துவசம் செய்த சம்பவம் என்பது இங்கு போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இருந்தா நிச்சயமாக சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? போலீசாரால் இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு காலம் இருந்தது, கிடைக்காது. இப்போது சாமானிய மனிதனுக்கும் நீதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பது என்பது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய ஆணையினால் கிடைத்த ஒரு விஷயம். பதவி, பட்டம், அதிகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் தமக்கு தேவையான இடத்துல கையில் எடுத்து பிறரை மிரட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, சண்டித்தனம் காட்டுறது அப்படியான விஷயங்கள் சட்டத்துக்கு முன்னால் நிற்காது, நீதிமன்றத்துக்கு முன்னால எடுபடாது அப்படின்னு ஒரு விஷயம்தான். என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு பிரஜையும் சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கணும். குறிப்பாக பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்க அதுக்காக சம்பளம் பெற்று அதற்காக தொழில் ரீதியாக தொழில்முறையை கற்றுக்கொண்டு அதுக்குள்ள வந்தவங்க சட்டம் ஒழுங்க நிச்சயமாக பாதுகாக்கணும். பாதுகாக்காவிட்டால் ஏதோ ஒரு நாள் சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு அதற்கான தண்டனை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதுதான் இந்த சம்பவம் நமக்கு சொல்லுகின்ற யதார்த்தம். என்னதான் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்குகின்ற, முறையாக சேவையை வழங்குகின்ற, நாட்டுக்காக பணியாற்றுகின்ற, மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற திடகாத்திரமுள்ள நல்ல சிந்தனையுள்ள அரச அதிகாரிகள் உருவாகணும், சேவையை வழங்கணும், நாடு வளம் பெறணும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.